வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் விரதம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதமாகும். அன்று இரவு 4 ஜாம பூஜைகள் இடம்பெறும். அதன் அடிப்படையில் ஜாமங்களை 4ஆக வகுப்பது மற்றும் சிவராத்திரி 4 ஜாம பூஜைகள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம். சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுவது மாசி மாதத்திலே அனுஷ்டிக்கின்ற மகா சிவராத்திரி விரதமாகும். இந்த மகா சிவராத்திரியிலே 4 ஜாமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், வேத பாராயணங்கள், சிவபுராண பாராயணங்கள், ருத்ர பாராயணங்கள் என்பவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த 4 யாமங்கள் என்று நாம் பூஜிக்கப்படுகின்ற பொழுது எதன் அடிப்படையிலே இந்த யாமங்கள் வகுத்துக் கொள்ளுவது என்பதை நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்கள் கொண்டது. இந்த 24 மணித்தியாலங்கள் என்பது 60 நாழிகைகள். பகல் பொழுது 30 நாழிகை 12 மணித்தியாலம், ராப்பொழுது 30 நாழிகை 12 மணித்தியாலம். எனவே இந்த சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரையிலே 30 நாழிகைகள், சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலையிலே சூரியன் உதிக்கின்ற வரையிலே 30 நாழிகைகள். இந்த 30 நாழிகைகளை 4 யாமங்களாக வகுப்பது என்பது 7.5 நாழிகை ஒரு ஜாமம். இந்த 7.5 நாழிகை என்பது 3 மணி நேரம். 2.5 நாழிகள் ஒரு மணித்தியாலம். எனவே ஒரு ஜாமம் என்பது 7.5 நாழிகை என்று வருகின்ற பொழுது 3 மணி நேரம். அதை 4ஆக வகுக்கப்படுவது 12 மணி நேரம். ராப்பொழுது 12 மணி நேரம். அதை 4ஆக வகுப்பது. எனவே 7.5 நாழிகை கொண்டது ஒரு ஜாமம் என்கின்ற பொழுது இந்த 2ஆம் ஜாமம் லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது. லிங்கோர்பவ காலம் என்பது 2ஆம் ஜாமம். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக தோன்றிய காலம். ராத்திரௌ யாமத்வயா தர்மயா கடிகையா மகாநிசயா தத்ராத்திரே சிவராத்திரி என்று ஆகமங்கள் செப்புகின்றன. ராத்திரௌ யாமத்வயம், துவயம்னா 2, 2வது யாமத்திலே லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது. இதனை தமிழிலே முதுமொழி காஞ்சி என்கின்ற நூலிலே மாசி மாதத்து அபரபட்சத்து மதிக்களை குறைந்து செய்யும் ஆசி பன்னாங்காம் அரை இருள் யாமம் தன்னில். எனவே இந்த நள்ளிரவு 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலே இந்த லிங்கோர்பவ காலமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய சிவராத்திரியை நாமும் அனுஷ்டித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக. வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.